நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் ஏதோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பீங்க. அந்த பேஜ் வந்து புக்மார்க் பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க. அதாவது அடுத்து வந்து திரும்ப அதை ஈஸியாக ஓப்பன் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய கூகுள் பேஜ். இதை நான் வந்து புக்மார்க் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஜஸ்ட் இந்த ரைட் சைடில் 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த செகண்டாக ஒரு ஸ்டார் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து புக்மார்க்ஸாக சேவ் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய க்ரோம் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்னுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது, இப்போ நம்ம அந்த பேஜுக்குள்ளே போகணும்னு நினச்சோம்னா, ஜஸ்ட் நம்ம அகைன் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா, கீழே வந்தீங்கன்னா புக்மார்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பேஜ் வந்து புக்மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜ் வந்து காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பார்த்தீங்களா ரீசெண்ட் இதில் இருக்கா, இந்த மாதிரி புக்மார்க் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.